அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அதே போல நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபரோட கேள்வி. டாக்டர் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாமா? ஏன்னா பேர்லயே ஸ்வீட் இருக்கு இல்லையா? அதனால சாப்பிடலாமான்னு ஒரு சந்தேகம். அப்படியாவது ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. இந்த சந்தேகம் நம்ம நெறைய பேத்துக்கு இருக்கு. ஏன்னா ஸ்வீட் கார்ன்ங்கிறது ஒண்ணும் இல்ல நம்ம மக்காச்சோளம். ஸோ அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் உணவு. அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிச்சயமா நம்ம சோளம், கம்பு எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட் இருக்கிற விஷயம் தான். தானியங்களோட வகையில தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது சாப்பிடலாமா அப்படின்னு. முதல்ல வந்து அதில இருக்க அ சத்துக்கள அலசி பார்த்தோம் அப்படின்னா, கார்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நெறைய மாவு சத்து இருக்கு. அதில எந்த சந்தேகமும் இல்ல. அதாவது புரத சத்து இதெல்லாம் விட மாவு சத்து அதிகமா இருக்கு. புரதம் இருக்கு, கொழுப்பு சத்து இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் அதில நெறைய இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைபர். அதாவது வந்து நம்ம சாப்பிட வேண்டிய உணவுல நெறைய நார் சத்து வேணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய அத பத்தின ஆராய்ச்சிகள் பிளஸ் வந்து நெறைய வீடியோஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. நார்ச்சத்து அதிகமா இருந்ததுன்னா, நமக்கு வந்து சர்க்கரை உயர்த்தும் திறன் குறைவா இருக்கும். நம்மளோட டைஜெஷன் நல்லா இருக்கும். மோஷன் ஃப்ரீயா போகும் இந்த மாரி. ஸோ அதில ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஸ்வீட் கார்ன்ல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதாவது ஒரு டெய்லி ரெக்வயர்மென்ட் நமக்கு நார்ச்சத்து எவ்வளோ வேணும்னா, ஒரு 25லிருந்து 35 கிராம் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதில கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம், 4 கிராம் வரைக்கும் வந்து இந்த அ மக்காச்சோளத்து நமக்கு ஸ்வீட் கார்ன்ல வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது வந்து மத்த நுண்ணுயிர் சத்துக்கள், ஃபைபர் கூட நமக்கு வந்து வைட்டமின் சி இந்த மாரி நல்ல நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து நமக்கு வந்து அதில இருக்கு. ஸோ பொதுவா பார்க்கும்போது ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது மாவு சத்து அதிகம் உள்ள உணவு. ஆனா சர்க்கரை உள்ளவர்கள் சாப்பிடலாம். இதுதான் வந்து நமக்கு ஒரு இனிப்பான செய்தி. என்ன எப்படி சாப்பிடலாங்கிறது, அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த உணவு எடுத்தாலும் அதில போர்ஷன் கண்ட்ரோல் எவ்வளோ சாப்பிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் அந்த உணவு வந்து நல்ல உணவா, கெட்ட உணவா அப்படின்னு வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஒரு அ உணவு நல்ல உணவுன்னு இப்போ உதாரணத்துக்கு சிவப்பரிசியோ, இல்ல வந்து நமக்கு வந்து மில்லட்ஸோ நல்லதுன்னு சொன்னா கூட, நீங்க அதையுமே அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை ஏறத்தான் போகுது. ஸோ அதனால வந்து அத வந்து நம்ம வந்து ஒரு நல்ல உணவு அப்படின்னு நெறைய சாப்பிடலாம். கெட்ட உணவுனா நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்வீட் கார்ன என்ன மாரி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். அத வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். முதல்ல வந்து இத வந்து சாலட்ஸ்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலா ஒரு காய்கறி சாலட் வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அதில இருக்கிற டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காம. பட் இந்த ஸ்வீட் கார்னோட டேஸ்ட் வந்து அந்த காய்கறி சாலட நம்ம வந்து இன்னும் பலட்டபிள்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து உண்ணக்கூடிய ஒரு உணவா வந்து ஈஸியா மாத்தும். 2வது இந்த சிறுதானிய மாரி உணவுகள் இல்ல கோதுமை குருணை இந்த மாரி வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரி நம்ம வந்து செய்யும்போது, அதுக்கு வந்து அடிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்.